ஆண்டாள் கொண்டை வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணேங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக கொண்டை இருக்கா, அதில் வந்து ராக்கொடி வச்சு அட்டாச் பண்ணுறது வந்து இது யூபின் வச்சு பண்ணுங்க. இது இப்படி இப்படி வைக்கிறோம்னா இங்கேருந்து இங்கே இப்படி குத்திட்டு அப்படியே பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை இங்கே குத்திட்டேனா, இதை வந்து பின்னாடி இதெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கோம்ல, தெரியுதான்னு தெரியல. இதை நீட்டிகிட்டு இருக்கிறத இப்படி மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது எல்லாமே மடக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதை நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அந்த இதில் குத்திட்டு, இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி குத்திட்டு இந்த இடத்துல பின்னாடி வந்ததை வந்து மடக்கி விட்டுட்டேன். இது வந்து சும்மா இந்த சென்டரில் இருக்கிற த்ரெட்டு தொங்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த மாதிரி முதல்ல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ராக்கொடி வச்சுட்டோமா, இங்கே வந்து ஆக்சுவலாக என்னோட ஒரு ஜிமிக்கி எடுத்து அதில் இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்துட்டு அது பிளெயினாக இந்த மாதிரி கிடச்சிச்சு. இங்கே தொங்க விட்டுருக்கிறது வந்து இந்த ஜிமிக்கியும் நான் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இங்கே யூபின் அதுக்குள்ளே போட்டு இங்கே இருக்கிற கேப்புக்குள்ளே சொருக்கிட்டேன். சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னா இதில் நீங்கள் இங்கே சொருக முடியலன்னா எங்கே கேப் இருக்கோ, இப்போ இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல வச்சு கூட, எந்த இடத்துல கேப் வர மாதிரி இருக்கோ அந்த இடத்துல வச்சு சொருகுங்க. நமக்கு வந்து அது அங்கேருந்து தொங்கணும், அவ்வளோதான். இல்லை ஒன்றா மேலேருந்து பண்ணுறதா இருந்தால் மேலேருந்து பண்ணுங்கள், இப்படி தொங்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நடுவில் ஒட்டையாக இருந்தது, அதனால் அதில் வச்சுட்டேன் நான். இந்த சரம் வந்து என்னென்னா, இந்த சைடு மாட்டல் இருக்கும்ல, இந்த சைடு மாட்டலில் வந்து நான் கனெக்ட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிட்டேன். சரி, ஓகே. இது இருக்கா, இது வந்து அந்த மாட்டுற இது இருக்குமா. ஸோ இதை மாதிரி எடுத்துட்டு இதையும் இந்த ஹூக்கையும் இதையும் போட்டேன். இதுக்குள்ளே போட்டுட்டேன். எனக்கு வந்து இங்கே இது கிடச்சிருச்சு. ஸோ இந்த தொங்குறது கிடச்சிருச்சு. இதை இதோட இதில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த சரம் கிடச்சிருச்சு இந்த தொங்கறதுக்கு. இந்த இதை வந்து இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பிளெயினாக, ஆனால் ஹோல்ஸ் இருக்கணும், அப்போ தான் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை இந்த ஹோல்ஸோட இப்படி அது இருக்கிற மாதிரியே வைக்கிறதுனாலும் ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டாள் கொண்டை கிடச்சிடும். இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சைடில். அப்போது ஒரு ரவுண்டு தான் இருக்குமா, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும்.